எங்கள் தகப்பனே என் இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் ஒரு புதிதான ஒரு ஆண்டுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். நாட்களில் கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறதான பொழுது அதை அசட்டை பண்ணி அதை விட்டு விடுகிறவர்களின் மனக்கண்கள் குருடுபட்டு நாட்களில் காணப்படுகிறது. இதனால் தேவனுடைய செயல்களை இப்படிப்பட்டவர்கள் கண்டாலும் அவர்களுடைய மீட்பின் வார்த்தைகளை கேட்டாலும் அதை உணர முடியாமல் அநேகர் காணப்படுகிறார்கள். இவருடைய இப்படிப்பட்டுள்ள இருதயமானது உணர்வற்று கிடக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் எண்ணுக்கடங்காத பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருந்தார். மாத்திரமல்ல, முடிவில்லாத வாழ்வை பெரும்படியான அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை அவர் போதித்தவராய் காணப்பட்டார். இப்படிப்பட்ட செய்திகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு மறைபொருளாக அது காணப்படவில்லை. ஆனாலும் அந்நாட்களிலே பலவிதமான மத தலைவர்கள், அவர்களை சார்ந்த அதிகாரிகள், ஜனங்கள் யாவரும் தங்களுடைய கண்கள் காண்பதையும் காது கேட்பதையும் உணராதவர்களாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மிகவும் துணிகரம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிறதன போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவனுடைய வார்த்தைகளை ஆர்வமாய் படிக்கிறவர்களாக ஒருவேளை நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் தான் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக காணப்படுவீர்கள். ஏனென்றால் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் ஆண்டவராகிய கர்த்தரே நமக்கு தந்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் அநேக தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள். இந்த ஆண்டிலே கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளை, வேதாகமத்தை வாசிப்பதிலே மிகவும் தீவிரமாக உங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, அனுதினமும் வேத வசனத்தை வாசிப்பதிலும் தியானம் செய்வதிலும் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுகிறதான பொழுது கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அனுதின வாழ்க்கையிலே உணர்வுள்ளவர்களாக தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து கடந்து செல்லுங்க. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சகலவற்றையும் படைத்தவர். உம்முடைய பரிசுத்தமுள்ள அந்த வார்த்தைகளில் மாத்திரம் நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் அது இருக்கிறது என்கிற உண்மையை தேவனை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தி காட்டுவீராக. சத்தியத்தை அறிந்த ஆண்டவரே, மெய்யான விடுதலை பெற்றவர்களாய் உமக்கென்று வாழ்வதற்கு தகப்பனை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த வார்த்தை கொண்டு எல்லாருடைய இருதயத்தில் நீ பேசுவீராக. உணர்வுள்ள இருதயத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. வழிநடத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனம் இறங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, மனம் இறங்குமே எங்களுக்காக நீங்க. எங்கள் தகப்பனே என் இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம்.
எங்கள் தகப்பனே என் இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோ. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் தேசத்தின் நிலைமை எல்லாம் மாறி போகுமே. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் வாழ்க்கையின் நிலைமை எல்லாம் மாறி போகுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க